என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி அப் நவ். என்னுடைய துறையில் அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய பேச்சு, பிடிஆர் அவர்களுடைய பேச்சு வெறுப்பு மிகுந்ததாக இருக்குது. அவர் வந்து அமைச்சரவையிலிருந்தே விலக போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அமைச்சரவையிலிருந்து விலக மாட்டார். 26 தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தா அரசியல்லேருந்தே விலக போறாருன்னு அர்த்தம். அவர் திருப்பி அமெரிக்காவுக்கே போயிடலாம். பெண்களை கேவலமாக பேசினாரு, பொன்முடி ஜாதி மதத்தை கேவலமாக பேசினாரு. தமிழ்நாட்டில் இருக்க இந்து பெண்கள்லாம் தலை குடியினவளுக்கு பேசினாரு. அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஓரக்கட்ட படிக்கிறாரா பிடிஆர்னா? கண்டிப்பாக ஓரம் கட்டப்படுறாரு. இதனால யாருக்கு நஷ்டம்னா பிடிஆர் நஷ்டம். அவர் வருத்தம் ஸ்டாலின் மேல, டிஆர்பி ராஜா மேல. ஏன்னா பாதி துறை வந்து இவரோட துறை வந்து டிஆர்பி ராஜாட்ட இருக்கு. அந்த டிஆர்பி ராஜா என்ன பண்றாரு? வேண்டே அவர் சீண்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மூர்த்தி கீழே அவரை வச்சு மதுரையில் ரொம்ப அவர் அவமானப்படுத்தினாங்க. அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இனஃப் தியாகா, இனஃப் இனஃப் இனஃப், லெட்ஸ் கோ பேக் டு யூஎஸ். திமுகவோட மனநிலை, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்தால் நமக்கு ஆபத்து, நம்ம ஓட் பேங்கை தூக்கிட்டு போடுவோம். விசிக என்னன்னா, எத்தனை நாள் நம்ம அடிமையாக இருக்கிறது, எத்தனை நாள் அடிபணிஞ்சு போகிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசியம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கமா. தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசும் பொழுது ஒரு வெறுப்போட பேசுறாரு அப்படின்னு தான் நெட்டிசன்கள்லாம் சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய துறையில் அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருடைய பேச்சு, பிடிஆர் அவர்களுடைய பேச்சு வெறுப்பு மிகுந்ததாக இருக்கு. அவர் வந்து அமைச்சரவையிலிருந்தே விலக போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அமைச்சரவையிலிருந்து விலக மாட்டார். 26 தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். போட்டியே போடலை. போட்டியை போட போகிறது இல்லை. 26 தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லை. அப்படி பார்த்தா அரசியல்லேருந்தே விலக போகிறாருன்னு அர்த்தம். அவர் திருப்பி அமெரிக்காவுக்கே போயிடலாம். அவர் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணார், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணார், சிங்கப்பூரில் இருந்தார், நியூயார்க்கில். நான் அவர் நியூயார்க்கில் சந்திச்சிருக்கேன். அவர் பேர் தியாகான்னு தான் பேர். அமெரிக்காவில் வந்து தியாகான்னு தான் கூப்பிடுவாங்க, அவர் பெட்டாக கூப்பிடுவாங்க. அப்போயே நான் சந்திச்சிருக்கேன். பயங்கர மூளை, சம மூளை. அவர் உலக வங்கியே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அவர் தேர்தலில் நின்னார், எம்எல்ஏ ஆனார். அப்புறம் வந்து அடுத்த திருப்பி நின்னார். 10 பைசா எலெக்ஷனில் பணம் கொடுக்காமல் ஜெயிச்சார் பிடிஆர். தேர்தலில் பணம் சொன்னாங்களாம், நீங்களும் செலவு பண்ண வேணாம், நானும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் மற்றபடி மீட்டிங்க்கு விளம்பரம், சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, கட்சிக்காரனுக்கு செலவு பண்ணுங்கள், பொதுமக்களுக்கு பைசா கொடுத்து நான் ஜெயிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையில்லைன்னு ஓப்பனாக சொன்ன ஒரு ஆள் பிடிஆர். பிடிஆர் வந்து அறிவு களஞ்சியம். எம்பிஏ படிச்சிருக்காரு, ஹார்வர்டில் படிச்சிருக்காரு, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, அமெரிக்காவில் 25 வருஷம் இருந்திருக்கார். அவருக்கு நிர்வாகம் எப்படிங்கிறது உடனே சுருங்க சொல்லணுன்னா, பிடிஆரை விட அறிவாளி டிஎம்கேல யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அறிவாளை ஏன் சார் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க? ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா, அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு. இப்போது நம்ம கூட தான் வந்து அரசியல்வாதிகிட்ட பேசுகிறோம், பத்திரிக்கை நம்மளாம் பேசுகிறோம். நான் 50 வருஷம் பேசியிருக்கேன், நீங்கள் 10 பேசிகிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை என்பது முக்கியம். இப்போ வைகோவோ கலைஞரோ ஜெயலலிதா என்கிட்ட பேசினாங்கன்னா ஆஃப் த ரெக்கார்ட் அப்படிம்பாங்க, டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிடணும் சொல்லுவாங்க, சில விஷயம்லாம் பேசிப்பாங்க. அது வந்து நம்ம வந்து ஜெயலலிதா பேரை போடாமல் நம்ம எழுதிடுறதுக்கு நமக்கு உண்டு, வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கேள்விப்படுகிறோம், அறிந்தோம், சொன்னாராம், கூறினாராம் அப்படின்னு போட்டுக்கலாம். அது அலோட் பண்ணுவாங்க. அவங்க பேரை போட்டு எழுதுறது தனி. இப்படி தான் நம்ம பத்திரிகைக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அவங்க சொன்னதை வந்து எது எது சொன்னமோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் சொல்லாத போட முடியாதுன்னு ஒரு பத்திரிகை தர்மம். டெல்லி பத்திரிகாரன் என்ன பண்ணியிருக்கான், தமிழ்காரன் பிடிஆர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். இவரு கொஞ்சம் வெள்ளையாந்தியா டெல்லிக்காரன் ராஜன் எல்லாம் சொல்லிட்டார். அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ் கொடுத்து போட வச்சிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். அப்படி பார்த்தீங்கன்னா சரி, அவர் ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி வந்துட்டு சொல்லிட்டாரு. வேறு யாருமே தப்பே பண்ணலையா? பெண்களை கேவலமாக பேசினார் பொன்முடி, ஜாதி மதத்தை கேவலமாக பேசினார். தமிழ்நாட்டில் இருக்க இந்து பெண்கள்லாம் தலை குடியினவளுக்கு பேசினார். அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது? அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்.
யார் இந்த சார், அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை இதெல்லாம் கூட இவர் வாய் தவறி வந்த ஒரு வார்த்தை. அது இவரால் தான் கன்ஃபார்ம் பண்ணல. இவரை இருக்கலாமோன்னு சொல்கிறாங்க. இவரும் கன்ஃபார்ம் பண்ணல, யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. நிறைய பேர் ஏஐ மூலமாக பண்ணதுன்னா ஏஐ மூலமாக பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அது நிறைய இருக்கலாம். இப்போ ஏஐ மூலமாக இப்போ குழந்தைய உருவாக்கி கொடுக்கும்போது இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஆனால் ஓரங்கட்ட படிக்கிறாரா பிடிஆர்னா? கண்டிப்பாக ஓரங்கட்டப்படுறாரு. இதனால் யாருக்கு நஷ்டம்னா பிடிஆருக்கு நஷ்டம் இல்லை. பிடிஆர் அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி. எனக்கு தெரிஞ்சு தமிழக அமைச்சரவையில் லஞ்சம் வாங்காத ஒரே அமைச்சர் பிடிஆர் தான் இன்னி வரைக்கும். கையை விட்டு செலவு பண்ணுவார். அவரோட அந்த செக்யூரிட்டிக்காரெலாம் சொல்லுவான், சார் ஐயா எங்கே போனாலும் யாருக்கு ஷால் குட்டோட வாங்க மாட்டார் சார். ஏன்னா அமெரிக்கன் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. அமெரிக்காவில் வேலை செஞ்சால் நீங்கள் சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும். அதில் ஒன்று நேர்மை நாணயம். அமெரிக்கன் கம்பெனியில் கற்றுக் கொடுக்குறது முதல்ல ஸ்டாஃபுக்கு நேர்மை நாணயம் கற்றுக் கொடுப்போம். எங்கேயான ஒரு மீட்டிங் போனால் கூட என்ன அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம். அதில் ஊறி திளைத்த பிடிஆர் சென்னையில் கூட மதுரையில் கூட ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார். இலவசமாக இதை கற்று பெற மாட்டார். அவர் சொல்லுவாராம், அவர் வீட்டுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே டிரைவர் செக்யூரிட்டி எல்லோரும் தூக்கி கொடுத்துருவாராம். ஒரு ஸ்வீட் பேக்கெட் கூட வாங்க மாட்டாராம். சொல்லுவாராம், வெறுங்கையோட வா, இந்த ஷால்லாம் கொண்டாடுறது, மாலெல்லாம் கொண்டாடுறது அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு பர்த்டே ஏதோ கேக்கை கொண்டாந்துட்டான். அந்த கேக் கட் பண்ணி அவனுக்கே ஊட்டி விட்டாராம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நேர்மையின் சிகரம் திமுகவில் ஒருத்தர் இருக்காருன்னா அது பிடிஆர். அவர் போய் இவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. சரி, ஏதோ சொன்னீங்க, தண்டனை கொடுத்தீங்க. தண்டனைலேருந்து அவருக்கு திருப்பி அவர் மாற்றலாம் இல்லையா? என்ன சொன்னீங்க? 3 மாதம் ஐடியில் இருங்க, அப்புறம் தொழில்துறை கொடுத்துட்றோம், நல்ல கொடுக்கணும். எங்கள் டிஆர்பி ராஜாலாம் ஜூனியருங்க அவருக்கு. அவர் வருத்தம் ஸ்டாலின் மேலே இல்லை, டிஆர்பி ராஜா மேலே. ஏன்னா பாதி துறை இவரோட துறை டிஆர்பி ராஜாட்ட இருக்குது. அந்த டிஆர்பி ராஜா என்ன பண்ணுறாரு? வேண்டே அவர் சீண்டி பார்க்குறாரு. ஆனால் எனக்கு தெரிந்து அவர் அடுத்த தேர்தலில் போட்டி போட மாட்டார். அமெரிக்காவுக்கு திரும்பி போகிற ஒரு மனநிலையில் இருக்கார். 10 வருஷம் ஆண்டாச்சு. ஏன்னா அவங்க குடும்பமே பெரிய குடும்பங்க. அவங்க அப்பா பிடி பழனிவேல் ராஜன், அவங்க தாத்தா பிடி ராஜன், ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. மதுரையில் பாளையம் மவுசன் கட்டிங்க சின்ன குழந்தை கூட தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸ் குடும்பத்தில் வந்தவரை இந்த மாதிரி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மூர்த்தி கீழே அவரை வச்சு மதுரையில் ரொம்ப அவர் அவமானப்படுத்தினாங்க. அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்களா, இனஃப் தியாகா, இனஃப் ஆஃப் இட், லெட்ஸ் கோ பேக் டு யூஎஸ் அப்படின்னு. அநேகமாக 26 தேர்தல் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் பேக் பண்ணிட்டு யூஎஸ் போய்டுவார் நான் நம்புறேன். குடும்பத்தோட அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடுவார். ஏன்னா இது போதும், இந்த அரசியலும் போதும், அவமானமும் போதும், பட்ட கஷ்டமும் போதும். நேர்மைக்கு இதுதான் பரிசு. ஏன்னா அமெரிக்கன்ஸ் இருந்தவங்களாம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நேராக பேசிடுவாங்க. உள்வொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் அமெரிக்கன் ஜனாதிபதி பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் பட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கார். எதை பற்றியும் கேர் பண்ணல. அவங்க பழக்கமே அப்படி தான். நம்ம அரசியல்வாதி மாதிரி எப்படி சிரிச்சு மழுப்பி அந்த மாதிரிலாம் கிடையாது. வெட்டு ஒன்று துண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அது பிடிஆர் இருக்கார், இ கால் ஸ்பேடு ஸ்பேடு. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனநிலை உடையவர். நான் வரும்போதே சொன்னேன், தியாகா உங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒத்து வராது, இது சாக்கடை, நீங்கள் நல்ல ஒரு அறிஞர், படித்தவர், இன்னொன்று ஐ வாண்ட் ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆகி போய் திரும்பி அமெரிக்காவுக்கு போயிடுது. ஓகே சார், இப்போ 5 வருஷம் எம்எல்ஏவாகவும் 5 வருஷம் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. மொத்தமாக இந்த 10 வருஷம் பொது வாழ்க்கை இப்போதைக்கு அவர் இருக்குது. இதை திறந்துட்டு போகிற அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? முக்கியமான காரணம், மிகச்சிறந்த பொறுப்பான அவருக்கு நிதி அமைச்சர் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணார். இன்ஃபேக்ட் பிடிஆரோட மாடல் வாஸ் காப்பீட் பை அதர் ஸ்டேட்ஸ் இன் பட்ஜெட். இவர் போடுற பட்ஜெட்டை மற்ற மாநிலங்கள் காப்பி அடிக்க தொடங்கிது. அது ஸ்டாலினே சொல்லியிருக்கார், நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நிதியமைச்சர். நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார் ஜிஎஸ்டி மேட்டரில். அதாவது டெப்த்து உள்ளால், விஷயம் தெரிஞ்சவர். இப்போது விஷயம் தெரியாமல் ஒரு மந்திரி, இப்போ டிரான்ஸ்போர்ட் மந்திரின்னா பஸ்ஸு ஸ்டீரிங் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு தெரியாத ஒரு ஆளை போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? டிரான்ஸ்போர்ட் அட்லீஸ்ட் பஸ்ஸு ஓட்ட தெரியணும், ஸ்டீரிங் எங்கே இருக்குன்னா தெரியணும் இல்லை? கண்டிப்பாக. இந்த மாதிரி இவர்கிட்ட ஃபினான்ஸ் இவரோட சப்ஜெக்டு. இவர் சிஇஓ ஆஃப் கம்பெனி, பேங்க்கில் இருந்தார். ஸோ லட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணார் ஃபைனான்ஸை. சரி, இந்த வார்த்தை சொன்னார், தப்பு தான் இல்லைங்கிற வார்த்தை இவர் சொன்னதாகவே வச்சுப்போம். ஏங்க இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்களே கண்ணப்பனுக்கு, சிவசங்கர் மரியாதை கொடுக்கலன்னு தானே மாற்றினீங்க. சிவசங்கர் மாற்றிட்டு திரும்பி அந்த இடத்துல கண்ணப்பனை போட்டிங்க. கண்ணப்பனை ஒரு 6 மாதம் பொறுத்தாரு. அப்புறம் அவருக்கு பதவி கொடுத்தீங்களா இல்லையா? மனோஜ் தங்கராஜ் போயிட்டார் வெளியில், ரைட்டு. மஸ்தான் போயிட்டார்.
இவரை நீங்கள் வந்து இவர் ஒரு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது பெரிய போஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அவரெல்லாம் வந்து கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஆள், பணம் எதிர்பார்க்காத ஆள். ஆனால் என்ன ஒரு விஷயம், அவரால் திமுக கஜானாக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லாத ஒரு துறையிலேருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவர் லஞ்சமும் வாங்க மாட்டார், லஞ்சமும் கொடுக்க மாட்டார். அவர் பழக்காது. இந்தாங்க 10 கோடி 100 கோடி இவன் கொடுத்தா கான்ட்ராக்டர் நீங்கள் எடுத்துக்கன்னு கொடுக்க மாட்டார். அது சொன்னால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் தலையிட மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், என் கை விட்டோன்னா பணம் கொடுக்குறேன், அந்த மாதிரி லெவலில் போயினார். ஸோ பிடிஆரால் ஸ்டாலினுக்கு லாபம் இல்லை. மூளை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? மூளை எல்லாம் மூளை இல்லாததான் எனக்கு போகணும் சொல்லலாம். எனக்கு மட்டும் மூளை இல்லாத தான் போகணும். மூளை இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஆகவே படித்தவர்கள் தமிழ்நாடு அரசியலில் வரணும் சொல்லிட்டே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் ஐயா கூட சொன்னார், படித்தவங்க வந்தால் திருந்தோன்னு. படித்தவங்க வந்தால் இந்த மாதிரி கேவலப்பட்டு அமிச்சிங்கன்னா நாளைக்கு எந்த படித்தவங்க அரசியலுக்கு வருவோம்? பிடிஆருக்கு என்ன நடந்தது? நமக்கு அந்த மாதிரி தான் நடக்கும். அதுவானப்பா சாக்கடைப்பா அரசியல், போக வேணாம். ஸோ நீங்கள் வர இளைஞர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வரதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக நான் அதை பார்க்குறேன். ஓகே சார். இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது திமுகவை நம்பி விசிகா இல்லை, எங்களால் தனித்தே செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி தான் இந்த கருத்தை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தடவை பேசுனீங்கன்னா வாய் தவறி வந்தது, 2 தடவை பேசுனீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார், தினம் பேசுகிறீங்கன்னா இவர் திமுக கூட்டணி விட்டு வெளியில் வர்றாருன்னு அர்த்தம். நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏங்க ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற முடியலைங்க. 60 வயசு ஆச்சு அவருக்கு. 60 அடியில் கொடிக்கம்பம் ஏற்றணும்னு பார்க்குறேன். கலெக்டர் தண்ணி கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. ஒரு கலெக்டர் அம்மா 2 நடுங்க வைக்குது. இப்போ கலெக்டரை யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? தன்னிச்சையாக முடிவு பண்ணுறாங்களா இல்லை வேற யாராவது? கலெக்டர் அந்த துறையோட அமைச்சர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ திமுக என்ன நினைக்குது, விசிகா வளர்ந்தால் நமக்கு ஆபத்துன்னு நினைக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா திமுகவோட மனநிலை, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்தால் நமக்கு ஆபத்து, நம்ம ஓட் பேங்கை தூக்கிட்டு போடுவோம், நாளைக்கு அவன் ஒரு ஃபோர்ஸாக வந்துடுவான், அதனால் அவனை அடக்கி வைக்கணும், கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற திமுகவோட எண்ணம். விசிகா என்னென்னா எத்தனை நாள் நம்ம அடிமையாக இருக்கிறது, எத்தனை நாள் அடிபணிஞ்சு போகிறது, நம்மளும் ஒரு சக்தியை நிரூபிக்கும். நம்ம நேற்று வந்து சீமான்லாம் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, விஜய் வேறு ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம எத்தனை நாளைக்கு 2ஆம் கட்டமாக உட்காந்துருக்குது, ஆட்சியில் பங்கு. அதனால தான் முதல்ல சொன்னார் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, அது இந்த லெக்சர் எல்லாம் பேஜ் எல்லாம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சட்டசபை தேர்தல் 26 திமுக கூட்டணியில் விசிக்கு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்று விஜய் பக்கம் போவார், அதிமுக பக்கம் வர முடியும், ஏன்னா பிஜேபி வந்தாச்சு, விஜய் பக்கம் போவார், அதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா விஜய்க்கும் அவருக்கும் லிங்காக இருக்குது ஆதவ அர்ஜுனா, இவரோட முன்னாள் சிஷ்ய கோடி. இப்போ வந்து அங்கே வந்து ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் விஜய், சானே வாங்க அண்ணன் கூட்டு போய் உட்கார 2 பேரை வச்சுட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கருத்தியலில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இவரும் அம்பேத்கர், அவரும் அம்பேத்கர், இவரும் பெரியார், அவரும் பெரியார். ஸோ ஐடியாலஜிக்கலி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 பேருமே மோடியை எதிர்க்கிறாங்க. 2 பேருமே நாளைக்கு ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கும் போயிடுவாங்க. ஏன்னா இவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் ஸ்டாலின் மேலே. ஆனால் எனக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா 25 சீட் கேட்குறாங்க, அது அவ்வளோ சீட்டு விஜய் கொடுக்க தயாராக இல்லைன்ற மாதிரியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து தேர்தல் கூட்டணி பற்றி இப்போ பேச வேணாம், டிசம்பரில் பேசிக்கலாம், நவம்பரில் பேசிக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு நம்ம பேசணும், நம்ம இவ்வளோ தூரம் சீக்கிரம் பேச வீக் ஆகிடும், ஸோ எல்லாரும் ஆடை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மனையில் இருக்கார். விசிகாட்ட என்ன சொன்னாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாத, ரிஸ்க் எடுக்காதீங்க, நாளைக்கு அவர் கட்டி விட்டார் இங்கெல்லாம் வங்கியெல்லாம் போயிடும், ஏதாவது ஒரு அணிப்பக்க சேர்ந்துங்க, இல்லை அது வரைக்கும் டிஎம்கேல இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாருன்னு போக தான் பார்க்கணும். சார் இதே நேரத்தில் பாமகவும் தமிழக வெற்றி கழகம் கூட சேர்றதா நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை பாமக அங்கே போச்சு அப்படின்னா விசிகாவும் போக வாய்ப்பு இருக்குமா சார்? விசிகா இருக்க இடத்துல பாமக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ பாமக போகிறது, நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. விசிகா வந்து விஜயோட போச்சுன்னா ராமதாஸ் ஐயா பெரியவரோட பாமக திமுகவில் போய் சேர்ந்துடும். நான் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்னா, அப்படி நடந்தால் பாமக 2ஆக உடைய வாய்ப்பு உண்டு. அப்பா ஒரு பங்கெடுத்துப்பார், பையன் ஒரு பங்கெடுத்துப்பார். ஏன்னா 2ஆக உடையும். தமிழ்நாட்டில் 2 கட்சி உடையிறது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் வரோம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் உடஞ்சிட்டு தான் வருது. அதிமுக உடஞ்சிது, டிஎம்கேவே உடஞ்சிது வைகோ இருந்த பொழுது. ஆகவே இது என்ன நடக்க போகுதுன்னா, இவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டார், விஜய் பக்கம் வந்துட்டார் அப்படின்னாலே ஒரு ஓப்பனிங் அங்கே காலியாக போச்சு டிஎம்கே ஃப்ரண்டில். அவங்களும் எடுத்துக்க தயாராக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுறது, 1 இயர் வாக்குகள்.
ஆனால் ரெண்டா உடைஞ்ச பாமகவை ஸ்டாலின் எடுத்துப்பாரான்னு டவுட்ஃபுல் எனக்கு. எடுத்துக்க மாட்டார். முழுசாக வந்தீங்கன்னா வாங்க, முழுசாக அவருக்கு அன்புமணியை ஒத்துக்கணுமே. இப்போ கூட அன்புமணி தான் தலைவர். இதை கோபத்தில் வந்து அன்புமணி தலைவர் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டா கூட அந்த மாதிரிலாம் வந்து கட்சியில் பண்ண முடியாது. மாவட்ட செயலாளர்களும் அன்புமணி அவர்களுக்கு தான் அதிக ஆதரவு. கட்சியே அன்புமணி கையில் தான் இருக்குது இப்போ. எக்ஸப்ட் ஒரு 4-5 பேரை தவிர முழுக்க முழுக்க அன்புமணி கையில் தான் இருக்குது. இருந்தால் கூட அவர் அன்புமணி பதவியிலேருந்து எடுக்கணும்னு இந்த மாதிரி சும்மா நீ வராத நாளில் நீன்னு சொல்ல முடியாது. பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும், ஒரு தீர்மானம் போடணும், எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் போடணும், பெரிய ப்ராசஸ் இருக்காது. அது ஒன்றும் ப்ராசஸ் சும்மா அப்பா பையன் சண்டை போட்டுக்கலாம், நீ இல்லை நான் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் சம்படி ஃப்ரம் த போஸ்ட். 2/3 மெஜாரிட்டி போகணும். அவங்க சட்டத்திட்டங்களை பற்றி நமக்கு தெரியாது. பாமகன்னு சட்டத்திட்டம் இருக்கும். இப்போ எந்த சட்டத்திட்டம் இருந்தால் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தின் வரிமுறைக்கு உட்பட்ட சட்டத்திட்டம் இருக்கும். அதை மாற்றணுன்னா எடப்பாடி மாற்றினார் பார்த்தீங்களா? அப்போது பைலா மாற்றினார், மாற்றிட்டு பொதுச் செயலாளர் வந்துட்டார். அந்த மாதிரி மாற்றக்கூடிய இடத்துல இருக்கணும். ஸோ அந்த கட்சியோட பைலா நமக்கு தெரியல. ஆனால் கட்சி இப்போ யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கையில் தான் கட்சி இருக்குது. அது அப்பாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தேர்வு எந்த கட்சியா சார் இருக்குது? எந்த கூட்டணியில் இணைகிறதுக்கு அவர் விருப்பம் தெரியும்? யார்? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி பாஜக தான். அன்புமணி எப்போ ஒரே கொள்கை தான் அவருக்கு. யூனியன் மினிஸ்டர் பதவி திருப்பி வேணும். மோடி சொன்னார்னா டாக்டர் ஜி ஐ கிவ் யூ போஸ்ட், யூ வெயிட் ஃபார் சம் டைம், லெட் தி எலெக்ஷன் கெட் ஓவர். தமிழ்நாடு தேர்தல் முடியட்டும். அப்போ ஜி.கே. வாசன், அன்புமணி இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு துணை அமைச்சர், இணை அமைச்சர் கொடுக்கலாம் ஒரு பிளானில் இருக்கார் போல இருக்கு. ஸோ அங்கே இப்போ நீங்கள் விஜய் கிட்டேயோ டிஎம்கே கிட்டேயோ போயிட்டீங்கன்னா இன்னும் 4 வருஷம் மோடி இருக்காருங்க பிரைம் மினிஸ்டராக. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸோ வேறு கட்சியோ வந்தாலும் வர்ற வாய்ப்பு இருக்குது. அது திருப்பி அடுத்த வாட்டி கூட மோடியை வந்தாலும் வந்துடலாம். ஸோ இந்த 4 ஆண்டு காலம் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்பட போகிறீங்களா? வெறும் ராஜ்யசபாவில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? டாக்டர் அன்புமணியோட கால்குலேஷன் எல்லாமே மோடியோட இருந்து அவரை சமாதானப்படுத்தி ஒரு மந்திரி போஸ்ட் வாங்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கு என்டிஏல இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அவன் அப்பாவுக்கு வந்து உனக்கு பதவி கிடைச்சா என்ன கிடைக்காட்டி எனக்கு என்ன கவலை, எனக்கு வேணுங்கிறது வேணும். என்னன்னு புரியும் உங்களுக்கு? எனக்கு வேணுங்கிறது வேணும். அது யாருக்கு கொடுக்குறாலும் அங்கே போய் நான் சேருவேன். இவன் எம்பியை பற்றி கவலை இல்லை. அப்பாவுக்கு மகனுக்கு இதான் சண்டை. அவர் வந்து கலெக்ஷன் பார்க்குறாரு, இவர் வந்து போஸ்ட் பார்க்குறாரு. ஓகே சார். இதே நேரத்தில் சீமான் அவர்களுடைய அரசியலை நம்ம பார்க்கணும். இவ்வளோ நாள் வந்து சிவநாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீமாநாட்டத்தை பார்த்தது இல்லை, இனிமேல் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் சொல்கிறாரு. அவருடைய வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படின்னும் கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா சார்? சீமான் வாக்கு வங்கி ஏறி இருக்கு. 8லேருந்து 10, 11, 12. என்னை பொறுத்த வரைக்கும் 20, 25 வந்து நான் நம்ப மாட்டேன். அது சும்மா டூ ஃபார் பெச்டு. மேக்ஸிமம் ஒரு 10, 12 வந்திருக்கலாம். விஜய் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய வாக்கு வங்கி குறையும் தானே சார் எல்லாரும் குறையும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் வந்து சோபிக்கல அரசியல். ஓகே, விஜய் என்னங்க பனையூர்லேயே உட்காந்து அரசியல் குண்டு சீட்டில் குதிரை ஓட்ட முடியுமாங்க? இல்லை சார், இன்னும் காலம் இருக்குல்ல சார், ஒரு வருஷம் காலம் இருக்குன்னா நீங்கள் தேர்தலை வச்சு பண்ணுறதுக்கு இது ஒன்றும் 5 வருஷ காலம் இல்லை, 10 மாதம் 11 மாதம் இருக்குது. நீங்கள் 11 மாதம் பகலாக உழைச்சா கூட உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவுக்கு தான் தெரியும். அவங்க அவங்களாலே முடியாமல் நாக்கு தள்ளி போச்சு. சும்மா உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒரு ட்விட்டரில் அறிக்கை விட்டு ஒரு மீட்டிங் போட்டு பறந்து வரல பிள்ளையாருக்கு பேசிட்டு வருது, அது கட்சி இல்லை. இறங்கி போராடணும், மக்கள் பிரச்சனை எடுத்து போராடணும். நீ இந்தியா எதிர்க்கிறீங்களோ, நீட் ஏதாவது ஒன்று எதிர்ங்க, இதை பற்றி மக்கள்கிட்ட போய் போராடுங்க. போராடும் அரசு ஊழியர்கள் அவங்க கூட போய் உட்காந்து உண்ணாவிரதம் இருங்க. போராடும் அரசு மருத்துவர்கள் உண்ணாவிரதம் இருங்க. ஆசிரியர்கள் போய் அவங்க கூட இருங்க, உட்காருங்க. அந்த அரசியல் பண்ண இவர் சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு பார்ட் டைம் பாலிட்டிஷனாக இருக்கார். ஸோ விஜய் வந்து டேக் ஆஃப் ஆக போகிற பிளேன் கிரவுண்டில் சுற்றிட்டு இருக்கு. பிளேன் மேலே ஏறி டேக் ஆஃப் ஆகி டாக்ஸி பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹைட்டில் போகும். இன்னும் கீழே சுற்றிட்டு இருக்குது, எங்கே மேலே போகுதுன்னு தெரியல. விஜய் அரசியலில் சீரியஸாக வரணுன்னா ஒரு 10 போராட்டம் பண்ணி மக்களை போய் பார்த்து சந்தித்து ஏசி ரூம் விட்டு வெளியில் வந்து பண்ணால் தான் முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் சொல்கிறேன். சீமானுக்கு என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டில் சீமானை நோக்கி இளைஞர்கள் நிறைய பேர் போகிறாங்க. விஜய் நோக்கியும் போகிறாங்க, இல்லைங்களே சீமான் நோக்கி போகிறாங்க. சீமான் வந்து கிட்ட ஒரே பிடிச்ச குணம், எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கார். மாற்றுறதே கிடையாது ஸ்டாண்டு. இதுதான் என் கொள்கை, பிடிச்சிருந்தா இல்லைன்னா போ, கட்சி கலைஞ்சி போச்சா கலையிட்ட பரவாயில்ல அப்படின்னு கொள்கையில் இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் தென்படுது சீமானோட ஆட்டிடியூடில். எஸ்பெஷலி ஆஃப்டர் அண்ணாமலையோட மீட்டிங் ஷேர் பண்ணார் பாருங்கள், ஸ்டேஜ் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தென்படுது. மோடியை திட்டத்தை குறைச்சிக்கினார். ரொம்ப திட்டாமல் இல்லை, ரொம்ப ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணுறதில்ல. திமுக மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாரு.
பாஜகவும் சீமான் எப்போ க்ளோஸ் ஆனது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு சீமான் பெரியாரை திட்ட தொடங்கினாரோ அன்றைக்கே பாஜகவும் சீமானும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அவா நம்ம வேலையை நீ பண்ணுறவா பண்ணு வெரி குட் அப்படின்ற மேட்டிடியூட்க்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு இப்போ ஒரு காமன் மினிமம் கிரவுண்ட் ஒரு வந்துடுச்சு. ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பெரியார், ஒரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் சீமான்ட்ட கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் எத்தனை நாள் இங்கே இந்த மாதிரி தனியாக போட்டி போட்டு இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சோம், நீங்கள் ஜெயிப்பீங்க 15 வருஷம் கழிச்சு, எங்களுக்கு பொறுமை இல்லை, அது வரைக்கும் உங்களுக்கு வயசு இருக்குது, எங்களுக்கு வயசு இல்லை, நாங்கள் எம்எல்ஏ எம்பி பதவி பார்த்து நாங்கள் நாளைக்காவது பண்ணோம், கூட்டணி வைங்கன்றாங்களாம். சீமான் அநேகமாக பாஜக கூட்டணி பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எதுவுமே இப்படி தான் நடக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது. ஓகே, என்ன வேணால் நடக்கலாம். அரசியல் என்பது அன்சர்டனிட்டி தான் அரசியல், அன்எக்ஸ்பெக்டட் தான் அரசியல். அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் சொல்ல மாட்டார், தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் பாஜக கூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 30 சீட்டை வாங்கி போட்டி போட்டு வந்துடுவாருன்னு தோணும். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.